வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாட்டர்ஃபோர்ட் சிட்டி தான். அதுக்கு மேலே தான் ட்ரோன் பறக்குது. DJI Mini 3 Pro தான். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, DJI Mini 3யோடைய மோட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், என்ன அதில் சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோஸ் பற்றி நம்ம பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி மற்ற விஷயங்களை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஃபோட்டோஸ் எல்லாமே 48 மெகா பிக்சல்ஸ். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியும். நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறது தான் மாஸ்டர் ஷாட்ஸ், குயிக் ஷாட்ஸ் அண்ட் ஹைப்பர் லேப்ஸ். இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். ப்ரீவியஸாக போட்ட அந்த அன்பாக்சிங் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் இந்த C1 அண்ட் C2 பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா கஸ்டமைசபிள் பட்டன்ஸ். ஆக்சுவலி அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அதை முதல்ல பார்ப்போம், என்ன பண்ணலாம், அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு. ஆப்ஷன்ஸ் போங்க, ஆர்சியில். அதில் வந்து கண்ட்ரோல்ஸில் வந்து உள்ள பட்டன் கஸ்டமைசேஷன் இருக்கும். அதில் C1 நான் கிளிக் பண்ணியிருக்கேன். C1 எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ரீசென்டர் அண்ட் டில்ட் கிம்பிள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா, அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா கிம்பிள் வந்து கீழே பார்த்து திரும்பும், அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்ட்ரைட்டாக வரும். அந்த கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் கேமரா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்ட்ரோல், கேமரா அண்ட் அதர்ஸில் வந்து நன், அது ஏன்னு தெரியல எனக்கு. எனிவே, ஸோ நான் வந்து என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா கிம்பிள். அந்த கிம்பிள்னால் நான் கேமரா மவுண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதுதான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். C2 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் AE லாக் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏஇனா என்னென்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போஷர். அது வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டும் போது சொல்கிறேன் என்னென்னு. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்களே, உங்களுக்கு ஆசைப்பட்டதை வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். அந்த 2 பட்டன் மட்டும் கிடையாது, அந்த வீல்ஸ் 2 வீல்ஸ் இருக்குது. அந்த வீலையும் நீங்கள் மாற்றிக்கலாம், ரைட் டயல் அண்ட் லெஃப்ட் டயல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸ் இருக்குது. C1 பட்டன் ரைட் டயல், C2 பட்டன் ரைட் டயல். உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் போக போக எதை அதிகமாக பயன்படுத்தணும் அதை வச்சுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ C1 அண்ட் C2 பட்டன் வெரி யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா சில விடயங்களை வந்து நீங்கள் உள்ள ஆப்ஷன்ஸுக்குள்ளே போய் மாற்றணும். இது வந்து சட்டுன்னு அசைன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சில விஷயங்களை நீங்கள் டாகிள் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக் ஷாட்ஸ். குயிக் ஷாட்ஸில் மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ட்ரோனி, ராக்கெட், சர்க்கிள், ஸ்வர்ல் அப்படின்னு. முதல்ல நம்ம ட்ரோனி பார்க்கலாம். ட்ரோனி என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிடணும். இப்போது ஸ்க்ரீனில் தெரியுதா அந்த ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் க்ரீனில், அது என்னென்னா அதுவாகவே நான் ஒரு சப்ஜெக்ட்னு ஒரு சஜஷன் காட்டுது. அதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தான் சப்ஜெக்ட். அப்போ நான் கிளிக் பண்ண உடனே அங்கே டிஸ்டன்ஸ் 30 மீட்டர்ஸ்னு வருது பாருங்கள். இப்போ என்ன கான்செப்ட் எப்படின்னா, ட்ரோனி நீங்கள் அழுத்தின உடனே அந்த ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே அந்த சப்ஜெக்ட்லேருந்து அப்படியே டிபார்ட், அதாவது பின்னாடி போய் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி 30 மீட்டர், ஏன்னா அது டிஃபால்ட்டாக 30 மீட்டர் இருக்குது, நான் அதே 30 மீட்டர் வச்சுருக்கேன். 30 மீட்டர் வரைக்கும் போகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரோன் ஃபுட்டேஜ் தான். ஸோ நான் உங்களுக்கு ஆர்சி அண்ட் ட்ரோன் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன், கட் பண்ணி, பிகாஸ் அது ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. இப்போ அந்த 30 மீட்டர் போயிட்ட பிறகு இப்போ ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்க ட்ரோன் அதே பொசிஷனுக்கு வந்துடும். எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அதே பொசிஷனுக்கு வந்து நிற்கும். இப்போ ரிட்டன் வந்துருச்சு. அகெயின் சப்ஜெக்டை காட்டுது, பாசிபிள் சப்ஜெக்டை காட்டுது. அடுத்து வந்து ராக்கெட்னா என்னென்னா, அகெயின் அந்த 30 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு அந்த டிஃபால்ட் ஆல்டிடியூடு. இப்போ ராக்கெட்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சப்ஜெக்டை காட்டின உடனே அப்படியே ராக்கெட் மாதிரி லிட்ரலி அப்படியே மேலே போகும் 30 மீட்டர்ஸ், அந்த சப்ஜெக்டை பார்த்துட்டே போகும். இது ராக்கெட். அப்படியே வெர்டிக்கல். ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகவே ஆகாது, ஆல்டிடியூட் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். இது ட்ரோன் ஷாட் தான், ஒரிஜினல் ஷாட். ஸோ 30 மீட்டர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் 30 மீட்டர்ஸ் கிடையாது, நீங்கள் 100 மீட்டர்ஸ் வச்சாலும் சரி, 100 மீட்டர்ஸ் போயிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வரும். இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறேன், சர்க்கிளுக்கு நான் வந்து இடம் பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய மரங்கள் இருந்து சுற்றி, ஸோ இடிச்சிடும் இல்லையா. அதனால் ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு இப்போது ஓகே சேஃப்னு தெரிஞ்சதுனால இப்போ வந்து சர்க்கிள் ட்ரை பண்ணுறேன். அதான் சென்சார்ஸ் இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கலாம் சில பேர். ஏன்னா சர்க்கிள் பண்ணும்போது அப்டக்கிள் அவாய்டன்ஸ் ஆஃப் ஆயிரும். பிகாஸ் இந்த ட்ரோனில் ஃப்ரண்ட்டு, பேக்கு,
அப்புறம் பாட்டமில் தான் வந்து சென்சார்ஸ் இருக்குது, சைடில் கிடையாது. பக்கவாட்டில் சென்சார்ஸ் கிடையாது. அதனால் சுற்றி வரும்போது சென்ஸ் பண்ணுறதுக்கு சென்சார் இல்லைன்றதுனால அப்டக்கிள் அவாய்டன்ஸ் வேலை செய்யாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் சர்க்கிள் பண்ணும்போது மட்டும். சர்க்கிள் அப்புறம் அடுத்து வந்து ஸ்வர்ல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் அந்த சர்க்கிளிங் கான்செப்ட் தான். ஸோ இது என்னென்னா ஒரு ரேடியஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த ரேடியஸ் அப்படியே சுற்றி வரும், அவ்வளோதான். அது சர்க்கிள் ஆஃப் கோர்ஸ். அடுத்து வந்து ஸ்வர்ல் என்னென்னா ஆல்டிடியூட் ப்ளஸ் ரேடியஸ். ஒரு ரேடியஸு 30 மீட்டர்ஸ் டிஃபால்ட்டில் இருக்குது. நான் அதை ஆக்சுவலி மாற்றுறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த ஸ்வர்ல் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதுனால. அதை குறைச்சி நான் வந்து 20 மீட்டர்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்தேன், அப்போது எனக்கு கொஞ்சம் பேனிக் இருந்ததுனால 10க்கே மாற்றிட்டேன். ஸோ 10 மீட்டர்ஸ் அது ரேடியஸ் ஸ்வர்ல் பண்ண போகுது. இப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டிடியூடும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த சர்க்கிளும் பண்ணும். அதாவது 10 மீட்டர்ஸ் வட்டம் போட்டு அப்படியே ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும். அது டிஃபால்ட்டாக எனக்கு வந்து அந்த ட்ரோனை பார்க்காம இருக்க முடியல, அதனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் எதையுமே கண்ட்ரோல் பண்ணல, எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஷாட் தான். ஸோ குயிக் ஷாட்ஸ் முடிஞ்சது. ஆக்சுவலி இந்த 4 ஆப்ஷன் தான் குயிக் ஷாட்ஸில் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேனரோமா. முக்கால்வாசி எல்லா மொபைல்ஸுமே பேனரோமா உண்டு, ஆனால் சில பேர் எடுத்திருப்போம், சில பேர் எடுத்திருக்க மாட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்பியர்னால் என்னென்னா 360 ஃபோட்டோகிராஃபி. பேசிக்கலி 360 கோணத்துலேயும் சுற்றி ஃபோட்டோ எடுக்கும். இந்த கூகுள் மேப்ஸ்லாம் சில ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 360 ஃபோட்டோஸ் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எப்படின்னா சுற்றி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் பண்ணும், அதாவது சேர்த்து ஒரு பிக்சராக காட்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோவில் வந்து 360 ஃபோட்டோகிராஃப் காட்ட முடியாதுன்றதுனால ஒரு குளோப் மாதிரி காட்டியிருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து சுற்றி இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி சுற்றி பார்க்கலாம். ஆனால் அப்படி காட்ட முடியாது என்னால் அப்படின்றதுனால நான் இப்படி காட்டியிருக்கேன், பொறுத்துக்கோங்க. அடுத்தது வந்து 180 வந்து எப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் அப்படியே அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சை காட்டும். அஃப்கோர்ஸ் அதை நான் வந்து வீடியோவில் காட்ட முடியும் இல்லையா, அதனால் இதுதான் அந்த 180. லெஃப்ட்லேருந்து ரைட் எண்டு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச், ஒரு ஃபோட்டோகிராஃப். அடுத்த ரெண்டு என்னென்னா வைட் ஆங்கிள் அண்ட் வெர்டிக்கல். வைட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். வைட் ஆங்கிள்னால் என்னென்னா 180 கிடையாது, அதோட கொஞ்சம் சின்னது. அடுத்தது வந்து வெர்டிக்கல் ஷாட். வெர்டிக்கல் ஷாட் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா 180 இன் அ வெர்டிக்கல் வே. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 180 எடுத்தோம், அது என்னென்னா ஹரிசான்டலில் 180, இது வெர்டிக்கலில் 180. கீழே நடுவில் மேலே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் பண்ணிடும். ஸோ இது வைட் ஆங்கிள் ஷாட், இது வெர்டிக்கல் ஷாட். இப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஷாட், அகெயின் மாஸ்டர் ஷாட். நான் செக் பண்ணிக்கிறேன் சென்சார்ஸ் எல்லாம் பைபாஸில் இருக்கா அப்படின்னு. இந்த கான்செப்டை நான் அப்புறம் சொல்கிறேன், வாட் இஸ் பைபாஸ், பிரேக், அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து மாஸ்டர் ஷாட். ஒரு சப்ஜெக்டை நீங்கள் பிச் பண்ணி காட்டிடணும், இதுதான் உங்கள் சப்ஜெக்ட் அப்படின்னு ட்ரோன் கிட்ட காட்டிட்டிங்கன்னா அதையே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கும். 2 நிமிஷம் ஆகுங்க இந்த ஷாட்டை ஃபினிஷ் பண்ண. இது என்ன பண்ணும் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். நம்ம ஏற்கனவே குயிக் ஷாட்ஸில் பார்த்தோம்ல, அதெல்லாம் பண்ணோம். இது ட்ரோனி. சப்ஜெக்ட்லேருந்து அப்படியே பின்னாடி போகிறது, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி. அடுத்து வந்து சர்க்கிள். இப்போ அந்த சப்ஜெக்டை ஃபுல் சர்க்கிள் பண்ணாது, கொஞ்சம் சர்க்கிள் பண்ண மாதிரி ஒரு ஷாட். அதுக்கப்புறம் பிட்ச் அப் ப்ளஸ் ஃப்ளை ஃபார்வர்ட், அதாவது கேமராவை அப்படியே கீழே இருந்து அப்படியே சப்ஜெக்டை பார்த்து எழும்போம், அப்படியே ட்ரோன் முன்னாடி வரும். இதுதான் 3வது.
அடுத்தது சர்க்கிள் க்ளோஸ். முதல்ல வந்த சர்க்கிள் வந்து ஃபார் சர்க்கிள், அதாவது தூரத்தில் ஒரு சர்க்கிள் ஷாட். இது வந்து க்ளோஸில் சர்க்கிள் ஷாட், அப்படியே க்ளோஸில் வருது பாருங்கள். அடுத்தது வந்து மீடியம் சர்க்கிள் ஷாட், தூரத்துலையும் இல்லாமல் கிட்டையும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு சர்க்கிள் ஷாட். ஜூம் அவுட் அண்ட் ஜூம் இன் அப்படி போயிட்டு வருது. அடுத்து வந்து ராக்கெட். சப்ஜெக்ட் கிட்ட வந்து அப்படியே மேலே போகும். இப்போ கேமரா டவுன் ப்ளஸ் சர்க்கிள், கீழே பார்த்துட்டே ஒரு சுத்து சப்ஜெக்டை பார்த்து. அடுத்த ரெண்டு வந்து ஒரு சினிமேட்டிக் ஷாட் மாதிரி தான். சப்ஜெக்டை அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாது, அந்த அளவுக்குலாம் இல்லை, ஃபோக்கஸே பண்ணாது. கேமரா ஸ்ட்ரெயிட் ப்ளஸ் டிசென்ட், நேராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசென்ட் பண்ணும்போது சப்ஜெக்டை பார்க்கும். இவ்வளோதாங்க. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே ரிட்டன் வந்து ட்ரோன் நிற்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டட் ஷாட், சரிங்களா? அடுத்து வந்து ஹைப்பர் லேப்ஸ்னு ஒரு கான்செப்ட். ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க பல பேருக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது: ஃப்ரீ, சர்க்கிள், கோர்ஸ் லாக், அதுக்கப்புறம் வே பாயிண்ட் அப்படின்னு. ஃப்ரீனா நீங்களே ட்ரோனை ஃப்ளை பண்ணலாம். சர்க்கிள்னால் ஆஃப்கோர்ஸ் சுற்றி வர்றது. கோர்ஸ் லாக்னா ஒரு பாதையை வகுத்துட்டிங்கன்னா அதை பார்த்து மட்டும்தான் ட்ரோன் போகும். அப்புறம் வே பாயிண்ட்னால் நீங்கள் கஸ்டம் வே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த மேப்பில் வந்து டினோட் பண்ணி இங்கே போகணும் அப்படின்னு பண்ணலாம். இது என்ன கான்செப்ட்னா, இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக 125 ஷாட்ஸ் எடுக்கும். 125 ஷாட்ஸை ஃபோட்டோகிராஃப்ஸை எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கும். 125 ஷார்ட்ஸ்னால் அப்போ நிறையா பெரிய லெங்க்தி வீடியோ வருமானா ஒன்றும் கிடையாது, 5 செகண்ட் தான் வரும். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லெங்க்த்து. இப்போ அந்த பைபாஸ் கான்செப்ட்டுக்கு வரும். இது என்னென்னா, இந்த சென்சார்ஸ்லாம் இருக்குல்ல, அது எதுக்கு அப்படின்னா, ஒரு அப்டக்கிள் வந்தால் நிற்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அதை பைபாஸ் பண்ணியும் போகும். அதாவது புது பாதையை தேடி அப்படியே ட்ரோன் சைடில் பறக்கும். இதெல்லாம் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் ஆப்ரேட்லாம் பண்ணலைங்க, நேராக தான் அழுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டுக்கு அந்த மரத்தை தவிர்த்துட்டு போகுது பாருங்கள். அடுத்தது முதல்ல பார்த்தது பைபாஸ், இப்போ பார்க்க போகிறது பிரேக். பிரேக்னா அப்டக்கிள் வந்ததுன்னா எப்பா நீ நின்றுக்க அப்படின்னு நம்ம ட்ரோனுக்கு சொல்கிறது. இப்போ நான் தள்ளிக்கிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி முன்னாடி மரம் இருக்கிறதுனால, ஒரு அப்டக்கிள் இருக்கிறதுனால, இடையூறு இருக்கிறதுனால நிற்கிது ட்ரோன், அதுக்கு மேலே பறக்காது. இன்னொரு தேர்ட் ஆப்ஷன்னா ஆஃப். ஆஃப்னா என்னென்னா, நீங்கள் நேராக ஓட்டிகிட்டே இருக்கீங்க, அப்டக்கிள் வந்துச்சுன்னா போய் சொல்லிடும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் DJI Mini 3 Proவோடைய மோட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதோடைய சிறப்பம்சங்கள். வீடியோ எப்போ இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நிறையா ட்ரோன் ஷாட்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து எங்கே போக போகிறோம் தெரியுமா? ஒரு ட்ரைவ் போக போகிறோம். கம்ப்ளீட்டாக ட்ரோன் ஷாட்ஸ் மட்டும்தான் அதில் பார்க்கலாம். பீஸ்.